புளி மாவு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளி மாவு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ், கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிராம் இருக்கும். கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் தாளிப்பதற்கு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சது, கொஞ்சமாக வெல்லம். கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு 1 கப் கோபுரமாக அளந்தது. சிறிய எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1க்கு 2 கப், அதாவது அரிசி மாவு 1னாக்க 2 கப் அளவு எதில் அளந்தோமோ அதுலேயே இருக்கிற மாதிரி புளிக்கரைசல், நீர்த்த புளிக்கரைசலை தயாரித்து வச்சுக்கணும். இதில் வந்து புளிக்கரைசல்லையே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், அதோட ருசிக்காக சிறிதளவு வெல்லம், இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இங்கே வானிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடான பிறகு எப்போதும் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை, இதோட விரும்பும் அளவு பெருங்காயத்தூள். புளி சேர்க்குற எல்லாத்துக்கும் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா செவந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நிறம் மாறணும், லேசான கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு செவந்தா போகிறோம். பாருங்கள், ரொம்ப ப்ரௌன் ஆனால் நல்லா இருக்காது, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி மாவுக்கு. கரைச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. தணலை ஃபுல்லாக குறைச்சிடலாம். இந்த மாவை அப்படியே கோபுரமாக மத்தியில் கொட்டணும். இதில் வந்து ஒரு கரண்டியை வந்து குத்தி வைக்கணும். கரண்டி காம்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படி மூடிடணும். குறைச்ச தணலையே இது 5 நிமிஷம் வேகணும். கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. மெதுவாக திறக்கலாம். இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு கட்டி தட்டாமல் இருக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே கலந்துடலாம். எல்லாத்தையும் அப்படியே போட்டு மத்தியில் வேக வச்சாச்சு. இப்போ இதை கலந்து விடணும். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம திரும்ப ஆன் செஞ்சுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா கட்டி தட்டில் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேகணும். குறைச்ச தண்ணியில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக ரெடியூஸ் ஃப்ளேமில் இருக்குது, குறைச்ச தண்ணியில் இருக்குது. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடியால் மூடிட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்லா தொட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கணும், கைக்கு ஒட்டலை, நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு உதிராக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதிராயிடும். இந்த புளி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுத்தாலும் போதுமானது. மிக சுவையான புளி மாவு ரெடி. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வந்திருக்கிற ஒரு டிஷ்ஷு தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம் நாட்டு பாரம்பரியமான ஒரு உணவு. கொஞ்சம் எல்டர்லி பீப்புளெல்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது தான் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. அதனால் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் முதல்ல இருந்து நம்ம பழகினாக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து புளிப்பு, உப்பு, காரம் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில் பிடிக்கும், எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். புளியோதரை பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த புளி மாவும் ரொம்ப பிடிக்கும். இந்த சூடாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க, நல்ல ஜில்லுன்னு போனால் கூட நல்லாயிருக்கும். முதல் நாள் செஞ்சதே மறுநாள் மிச்சம் இருந்தால் மறுநாள் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து
பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.